ஃப்ரெண்ட்ஸ், தமிழக கலெக்டர் ஆஃபீஸில தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. 2 விதமான டைப்ல உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா, நீங்க குறைந்தபட்சம் 8த் பாஸ் பண்ணதுல நீங்க டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரூ. 18,000 வந்து இருக்கும். ஸோ எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து 30 ஜூனுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ கலெக்டர் ஆஃபீஸ் மூலமா வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. இதில குடுத்துருக்கிற மாரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிட்டு, எந்த போஸ்ட்க்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ, அந்த போஸ்டிங்கோட நேம்லருந்து உங்களோட நேமு, ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த், ஏஜ், மெரிட்டல் ஸ்டேட்டஸ்லருந்து உங்களோட பேரண்ட் நேம்லருந்து, நேஷனாலிட்டி இந்த மாரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கீழயே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அட்ரஸ் குடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் கேம்பஸ்ல தான் வந்து உங்களுக்கான வொர்க் வந்து இருக்க போது. ஸோ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து குடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட ரெலவன்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டடா நீங்க இணைக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் நீங்க செல்ஃப் அட்டஸ்டடா இணைச்சு, ஸோ அத வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க பாருங்க அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸ் கோயம்புத்தூர் அட்ரஸ்க்கு வந்து 30 ஜூனுக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மோட செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இணைச்சு 30 ஜூனுக்குள்ளார நீங்க வந்து இந்த கோயம்புத்தூர் அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 கேட்டகரில வந்து போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ கேஸ் ஒர்க்கர்ங்கிற கேட்டகரிலயும், மல்டி பர்ப்பஸ் ஹெல்ப்பர்ங்கிற கேட்டகரிலயும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. கேஸ் ஒர்க்கர பொறுத்தவரைக்கும் பாருங்க, குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க மாஸ்டர் டிகிரில வந்து பாருங்க சோசியல் ஒர்க் எம்எஸ்டபிள்யூ இல்லன்னா எம்ஏ, எம்எஸ்சில வந்து பாருங்க சோசியாலஜி, எம்ஏ, எம்எஸ்சில வந்து சைக்காலஜி, கிளினிக்கல் சைக்காலஜி இந்த மாரி நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ பொறுத்தவரைக்கும் மினிமம் 21 மேக்ஸிமம் 40 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 18,000 வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். இதில ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி வந்து பாருங்க விமன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து நேட்டிவ் வந்து உங்களுக்கு கோயம்புத்தூரா வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மல்டி பர்ப்பஸ் ஹெல்ப்பர் கேட்டகரிக்கு வந்து 8த் நீங்க பாஸ் பண்ணியிருந்தா சரி, அப்படி இல்லன்னா 10த் நீங்க ஃபெயில் ஆயிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ பொறுத்தவரைக்கும் மினிமம் 21 மேக்ஸிமம் 40 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குமே நேட்டிவ் வந்து உங்களுக்கு கோயம்புத்தூரா இருக்கணும். 10,000 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட்டு மாவட்டமா வந்து உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வந்து குடுத்துருக்காங்க. இத தொடர்ந்து உங்களுக்கு அடுத்தடுத்த மாவட்டம் வந்து வரும். வரும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.